guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜர்னலிங் பார்ட் 2. அதுவும் என்ன ஜர்னலிங் தெரியுமா? விஜய் அண்ணா ஜர்னலிங் பண்ணலாமா? ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தானா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவன். தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையில பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்னு, நம்ம என்ன யோசிச்சாலும் அண்ணன் தான் வர, வேற யாருக்கும் வர மாட்டேன்றாங்க. திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஆண்டு விஜய் தனது ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கம் என்ற பெயரில் ஒரு அரசியல் அமைப்பாக மாற்றினார். இவ்வமைப்பு 2011 சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளித்தது. 2013 தலைவா பட வெளியீட்டின் போது டைம் டு லீட் என்ற வாசகத்தால் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடிதான் விஜயின் அரசியல் விதைக்கு முதல் புள்ளியாக அமைந்தது. திரையில் தனது நடனம் மக்களில் ஒருவர் என்பது போன்ற தோற்றம், பஞ்ச் வசனங்கள் போன்றவற்றால் இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் தரப்பினரை ஆட்கொண்டார். அதுதான் விஜயின் அரசியலுக்கான அடித்தளமாக இன்று வரை நீடிக்கிறது. விஜயை விட 20 வயது அதிகமான நடிகர்கள் இன்றும் நடித்துக் கொண்டிருக்கும் போது, திரை வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்த போதே இனி திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை, அரசியல் தான் எல்லாம் என்று முடிவெடுத்தார் விஜய். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவை விட்டு